பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் இன்று மீண்டும் பதவியேற்கிறார். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் நிதிஷ்குமாரை பேரவை குழு தலைவராக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்தனர். இதேபோல பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக தற்போதைய துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி சாய்பாபா கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்ய சாய் மாவட்டத்தில் உள்ள புட்டபர்த்தி சாய்பாபா கோயிலுக்கு பிரதமர் வருகை தந்தார். முன்னதாக புட்டபர்த்தியில் பிரதமர் மோடி ரோடு ஷோ நடத்தினார். சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமான மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து சாய்பாபா ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது தங்க சிலைக்கு பிரதமர் சிறப்பு பூஜைகள் செய்தார். அத்துடன் பசுதானம் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். சாய்பாபா 100ஆண்டு விழாவில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், நடிகை ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். of Bhagwan Sri Satya Sai Baba's centennial celebrations at Prashanthi Nilayam, Puttaparthi. விழாவில் ட்ரம்ஸ் சிவமணியின் இசை கச்சேரி இனிதே நடந்தேறியது. மேலும் வண்ணமயமான கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சாய்பாபாவை கௌரவிக்கும் வகையில் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். We now request கோவை புறப்படும் முன்னர் பிரதமர் மோடி புட்டபர்த்தி சாய்பாபா மகா சமாதியில் வழிபாடு நடத்திவிட்டு கிளம்பினார். Bhagwan Sri Satya Sai Baba's We now request Kumari Sumasri Bai. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.